அரசு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க கிளர்க் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம், இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலிஸ்டிக்காக சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஜாபுக்கான ஓவர்வியூ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஜாபுக்கான டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா April 6 வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா த்ரூ அவுட் வந்து ஆன்லைன் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா May 5 தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட்டு. ஓகேங்களா? போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கிளர்க். ஓகேங்களா? இந்த 2 போஸ்டிங் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 47 போஸ்டிங்ஸ்க்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மொத்தமாக 28 ஜாப் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. அதே பர்சனல் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஜென்ரல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? பர்சனல் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. பர்சனல் அசிஸ்டன்ட் கிளர்க்கு அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 47 ஜாப் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ரெசிஸ்ட்ரேஷன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸும், அன்ரிசர்வ் கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸும், அல்லது பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 47. ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிரேட் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான சேலரி டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 56,100 பார்த்தீங்கன்னா 2,05,700 முடியும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 22 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. பர்சனல் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,400 1,34,200 போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கான லெவல்க்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 16 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிளர்க் லெவல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 20,600 பார்த்தீங்கன்னா 75,900 போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கான சேலரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 10 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி பிசி எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800. ஓகேங்களா? போஸ்ட் வைஸ் உங்களுக்கான ஃபீஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும், தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. எஸ்டி பர்சனல் டிசேபிலிட்டினா உங்களுக்கான எக்ஸப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? செலெக்ஷன்ஸ் பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும், பார்ட் ஏ பார்ட் பி. அந்த பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் டைப்ஸும், பார்ட் பியில் வந்து ரைட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ரைட்டிங் டெஸ்ட் த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? டைப்பிங் பொறுத்த முடிக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் கண்டிப்பாக வந்து ஹையர் லெவல் சர்டிஃபிகேட் கிரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் தெளிவாக போட்டிருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா வைவா ரவுண்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ்க்கு பார்ட் ஏ பார்ட் பியில் என்ன கேட்பாங்க அப்படி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான செப்பரேட்டராக ஒரு டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு நான் வந்து அனுப்பிச்சிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கான அப்ஜெக்டிவ் டைப்ஸ்க்கான வீடியோஸும் நான் டெடிக்கேட்டடாக மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதுவும் உங்களுக்கு கொண்டு தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரெக்கார்ட் வந்து இதுதான். ஜஸ்ட் இந்த லிங்க் நீங்கள் வந்து டேப் அவுட் பண்ணாமல் அஃபீஷியல் சைட்டுக்கு வந்து க்ரோ அவுட் ஆகும். ஓகேங்களா? நான் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த இடத்துல பட்டனை டேப் அவுட் பண்ணாமல் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் இது மூலியமாகவும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்கள் கையில் ரீச் அவுட் ஆனோடனே அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணி கேர்ஃபுல்லாக படிங்க. எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக படிங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் என்ன எலிஜிபிலிட்டி, யார் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கா,
அது அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, கேர்ஃபுல்லாக வந்து படிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏக்கான அப்ஜெக்டிவ் டைப்ஸ் வந்து பார்த்தலாம். ஜென்ரலில் தான் கேட்பாங்க, ஜென்ரல் தமிழ் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஓரியன்டாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஓரியன்டாக நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் சிலபஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேங்களா? பார்ட் பியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரேட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங், இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான ஸ்கில் செட் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா பர்சனல் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறேன், இங்கிலீஷ் கண்டிப்பாக உங்கள் ஷார்ட் அவுட் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 120 வார்ம் ஸ்பீடில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து டைப் ரைட்டிங் ஓரியன்டாக ஸ்கில் செட் உங்களுக்கு இருக்கா, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டேக்ஸ்க்கு வந்து 1 மார்க்கும், ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோவை நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், கேஷ் ரேஷியோவில் ஃபீஸஸ்ஸு, எப்போ எண்ட் டேட் முடியுது, எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலிஸ்டிக்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது மீறி உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட்க்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்காக தரேன். ஓகேங்களா? நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வெப்சைட் ரெகுலர் பேஸில் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஐடி ஜாப், ரயில்வேஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், டிஎன்பிசி ஜாப்ஸ் எல்லாமே கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஜாப்ஸும் இன்டர்ன்ஷிப் ஓரியன்டாக நிறையா நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.